ஆண்கள் ஒருவரும் இல்லை, எல்லாம் சுட்டு கொல்லப்பட்டுட்டார்கள். ராணுவமே 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 தமிழன் என்று சொல்லடா, தமிழன் என்று சொல்லடா, தமிழன் என்று சொல்லடா. தமிழ் தேச துரோகிகளே, தமிழ் தேச துரோகிகளே. நான் ஆங்கிலத்திலே தான் சொன்னேன். அவர் சொன்னார் என்ன புரோக்கன் இங்கிலீஷ் பேசுறீர்கள். தமிழ் மக்களை முட்டாளாக்குகின்ற முயற்சிகளை இத்தகைய முட்டாள்கள் கைவிட வேண்டும். ஆதவனை வைரவரை அழைத்து, ஆதவனை வைரவரை அழைத்து பிக்கு இந்த அளவுக்கு பொய்ய சொல்லி ஏமாத்தி எங்களை அவர் கிட்டத்தட்ட வழிவிடு 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 வழிவிடு. பொதுமக்களால் இடிக்கப்பட்ட ஒரு விகாரை தான். பயமுறுத்தலுக்கு, ஆயுதங்களுக்கு இங்கே வந்து அந்த இராணுவத்துக்கு ஏன் பீகார் பலாலி இராணுவ கேம்பில் யாரை இருக்கிறது. ராணுவமே இந்த மன்னங்களின் இந்த மன்னங்களின் வடக்கும் கிழக்கும் வடக்கும் கிழக்கும் பொதுமக்களின் வரியல் பணங்களை எடுத்து தான் இதுக்கு செலவிடுகிறோம். வடக்கும் கிழக்கும் வடக்கும் கிழக்கும் திரும்ப சாக்லேட் வேண்டுவதற்காக போவது உண்டு. அது போய் தண்டது அது உங்கள் துப்பாக்கிகளுக்கு தமிழ் மக்கள் ஒருபோதும் அடிபணிய மாட்டார். ராணுவமே இந்த மன்னங்களின் இந்த மன்னங்களின் இந்த மன்னங்களின் இந்த மன்னங்களின் தையட்டி மண் தையட்டி மண் தையட்டி மண் தையட்டி மண் தையட்டி மண் தையட்டி மண் வடக்கும் கிழக்கும் வடக்கும் கிழக்கும் வடக்கும் கிழக்கும் வடக்கும் கிழக்கும் வடக்கும் கிழக்கும் சட்டவிரோத விகாரையை சட்டவிரோத விகாரையை சட்டவிரோத விகாரையை சட்டவிரோத விகாரையை சட்டவிரோத விகாரையை சட்டவிரோத விகாரையை இந்த மன்னங்களின் இந்த மன்னங்களின் இந்த மன்னங்களின் இந்த மன்னங்களின் வடக்கும் கிழக்கும் வடக்கும் கிழக்கும் மண் துறந்த புத்தனுக்கு 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 இந்த மன்னங்களில் இந்த மன்னங்களில் இந்த மன்னங்களில் வடக்கும் கிழக்கும் 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 இந்த மன்னங்களில் இந்த மன்னங்களில் இந்த மன்னங்களில் இந்த மன்னங்களில் அகற்று 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 அகற்று
அச்சுறுத்தாதே 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 ஆயுதங்களுக்கு அச்சுறுத்தல்களுக்கு காவடிகளுக்கு ஆயுதங்களுக்கு ஆயுதங்களுக்கு அச்சுறுத்தல்களுக்கு காவடிகளுக்கு காவடிகளுக்கு ஆயுதங்களுக்கு ஆயுதங்களுக்கு காவடிகளுக்கு. நான் ஒரு 1950ஆம் ஆண்டு 19/10 இல்லை 1950ஆம் ஆண்டு பிறந்த ஒருவர். இந்த ஆறு வயதிலே இந்த முதல் தெற்கு பக்கமாக இருந்த இந்த விகாரைக்கு தெற்கு பக்கமாக இருந்த 200 மீட்டர் தூரத்தில் உள்ள காணியில்தான் பழைய விகாரை இருந்தது. அந்த விகாரைக்கு நாங்கள் சின்ன வயதில் இந்த பெசாக் டேயில் சிட்டியல் அந்த கிருபாத் சாக்லேட் வேண்டுவதற்காக போவது உண்டு. அது போய் தண்டது. அது எங்களுடைய அந்த விகாரை 1958ஆம் ஆண்டு அந்த இனக்கலவரத்திலே பொதுமக்களால் இடிக்கப்பட்ட ஒரு விகாரை தான். அந்த விகாரையில் ஒரு கிணறு இருக்கிறது, மற்ற பக்கத்தில் மரங்கள் செடிகள் இருக்கிறது. அந்த காணியை விட்டு இவர்கள் இங்காலே நாங்கள் பழைய கால எனக்கு தெரிந்த வயதிலே ஒரு 18-20 வயதிலே அதில் பிவி வைரமுத்துவின் நாடகங்கள், ஹரிச்சந்திர நாடகம், ஹரிச்சந்திர மயானகாண்டம் போன்ற விழாக்கள் நடக்க இரவிரவாய் எங்களை பெற்றோருடன் வந்து பார்ப்பது உண்டு. ஆனால் இப்போது அங்கே ஒரு சிங்கள மக்களால் ஒரு சிங்கள இராணுவத்தால் கட்டப்பட்ட என்று சொல்கிறார். அந்த பேராவதி சொல்லுகின்றார். அந்த இது அது அவைகள் வணங்குறதுக்கு பலாலியிலே பெரிய இடம் விட்டு கொடுத்துருக்கிறது. பலாலி பூராகவே அவர்கள் வசம் இருக்கிற இடத்துல விட்டு இங்கே வந்து அந்த இராணுவத்துக்கு ஏன் விகாரை பலாலி இராணுவ கேம்பில் விகாரை இருக்கிறது. ரோட்டு நீளமும் காங்கேசந்துறையில் இருந்து சுண்ணாம்பும் மட்டும் 15 விகாரைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. இதை யார் வணங்குறதுக்கு யார்? எங்கள பொதுமக்கள வரியல் பணங்களை எடுத்து தான் இதுக்கு செலவிடுகணும். அப்போ செலவிடுகணும் போல இடக்கு செலவு. கையெட்டி சட்டவிரோத கட்டுமானத்துக்கு எதிராக மக்களினுடைய எழுச்சியோடு போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மக்கள் குவிந்த வண்ணம் இருக்கின்றார்கள். தங்களது உரிமையை நிலைநாட்டுவதற்காக, தமது மண்ணுக்கான தமது உரிமைக்கான வேட்கையை தெரியப்படுத்துவதற்காக மக்கள் குவிந்த வண்ணம் இருக்கின்றார்கள். அந்த வகையில் தையெட்டி சட்டவிரோத கட்டுமானத்துக்கு எதிரான போராட்டம் தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகளை வலியுறுத்தி தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த போராட்டத்தின் வாயிலாக தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகள் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற அதேவேளை இந்த போராட்டத்தை சிறுமைப்படுத்த முற்பட்டவர்களுக்கு, கொச்சைப்படுத்த முற்பட்டவர்களுக்கும் ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழர்களினுடைய தாகம் ஒருபோதும் தணியாது. இவர்களினுடைய கொச்சைப்படுத்தல்களுக்கும் சிறுமைப்படுத்தல்களுக்கும் தமிழ் மக்கள் ஏமாறப் போவதில்லை. தமிழ் மக்களை முட்டாளாக்குகின்ற முயற்சிகளை இத்தகைய முட்டாள்கள் கைவிட வேண்டும். அது மாத்திரமில்லாமல் தமிழ் மக்கள் இன்னும் ஒரு செய்தியையும் சொல்லியிருக்கிறார்கள். எத்தகைய அடக்குமுறைகள் பிரயோகிக்கப்பட்டாலும் தங்களினுடைய விடுதலைக்கான குரல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கும் என்ற செய்தியையும் சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் தமிழன் என்று சொல்லடா, 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 தமிழன் என்று சொல்லடா. இந்த மண்ணங்களே, இந்த மண்ணங்களே, இந்த மண்ணங்களே மண்துறந்த புத்தனுக்கு, மண்துறந்த புத்தனுக்கு, மண்துறந்த புத்தனுக்கு, மண்துறந்த புத்தனுக்கு, மண்துறந்த புத்தனுக்கு, மண்துறந்த புத்தனுக்கு. கொலைகார பலாலி ஓஎஸ்ஏ, கொலைகார பலாலி ஓஎஸ்ஏ, கொலைகார பலாலி ஓஎஸ்ஏ, கொலைகார பலாலி ஓஎஸ்ஏ. இந்த மண்ணங்களே, இந்த மண்ணங்களே, இந்த மண்ணங்களே ராணுவமே, 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 இனப்படுகொலை ராணுவமே,
மண் எங்களின் இந்த மண் எங்களின் வடக்கும் கிழக்கும் வடக்கும் கிழக்கும் வடக்கும் கிழக்கும் வடக்கும் கிழக்கும் வடக்கும் கிழக்கும் ராணுவமே 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 வடக்கும் கிழக்கும் வடக்கும் கிழக்கும் வடக்கும் கிழக்கும் வடக்கும் கிழக்கும் அகற்று அகற்று சட்டவிரோத திசவிகாரை அகற்று சட்டவிரோத திசவிகாரையை சட்டவிரோத திசவிகாரையை சட்டவிரோத திசவிகாரையை சட்டவிரோத திசவிகாரையை நாதவளை வைரவரை அழித்து திசவிகாரை தேவையா நாதவளை வைரவரை அழித்து 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 வழிவிடு வழிவிடு எம் குல தெய்வங்களுக்கும் வழிவிடு 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 ராணுவமே 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 புலனாய்வுத்துறை புத்தருக்கம் பொறுக்காது புத்தருக்கம் புத்தருக்கம் ராணுவமே ராணுவமே புத்தருக்கம் ராணுவமே புத்தருக்கம் ராணுவமே கையெட்டு கையெட்டு கந்தரோடை கந்தரோடை வெடியரசன் கோட்டை வெடியரசன் கோட்டை உருத்திரபுரீச்சரம் உருத்திரபுரீச்சரம் குருந்தூர் மலை குருந்தூர் மலை வெடுக்குநாரி வெடுக்குநாரி கன்னியா கன்னியா மாதவனை மாதவனை மயிலத்தமடு மயிலத்தமடு கல்முனை கல்முனை ராணுவமே ராணுவமே புத்தருக்கம் புத்தருக்கம் ராணுவமே ராணுவமே வேண்டும் 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 நீதி வேண்டும் 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 We want justice. 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 Northeast our homeland. 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 நேற்றைய தினம் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு எதிராக ஒரு அதியுச்சமான வன்முறை அரச அராஜகம் அரங்கேற்றப்பட்டிருந்தது.
அந்த அராஜகத்துக்கும் இன்றைய மக்களினுடைய திரட்சி, அந்த அராஜகத்தை மேற்கொண்ட தரப்புகளுக்கு, அரச தரப்புக்கு, காவல்துறைக்கு, புலனாய்வு பிரிவுக்கு ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறது. உங்களுடைய எத்தகைய அடக்குமுறைகளுக்கும் எங்களுடைய மக்கள் அடிபணிய மாட்டார்கள். அவர்கள் தங்களது சட்டபூர்வமான சர்வதேச சட்டத்தின் பிரகாரம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தங்களினுடைய தன்னாட்சி உரிமைக்காக, சுயநிர்ணய உரிமைக்காக இன்றைக்கும் போராடி கொண்டிருப்பார்கள் என்ற அந்த செய்தியையும் இன்றைய போராட்டம் ஆணித்தரமாக சொல்லி நிற்கின்றது. அந்த வகையில் நாங்கள் மக்களுக்கு மீண்டும் ஒரு முறை தெரிவிக்க விரும்புகிற விடயம் என்னவென்றால், எங்களுடைய அறைகூவலை ஏற்று இன்று பல நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த காலை வேளையிலேயே திரண்டிருக்கிறார்கள். இன்னமும் மக்கள் அதிகமாக வர வேண்டும். இன்று இரவு வரை, இந்த ஆக்கிரமிப்பு முடிவுறுத்தப்படுகின்ற வரை இந்த ஆக்கிரமிப்புக்கு எதிரான போராட்டம் தொடரப்போகின்றது. ஆகவே மக்கள் எந்தளவு வருகின்றீர்களோ அந்த அளவுக்கு எங்களுடைய உரிமை கோரிக்கைக்கான காத்திரத்தன்மை, வீச்சுத்தன்மை அதிகரிக்கும். அந்த வகையில் தமிழ் மக்கள், தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற அத்தனை மக்களும் கையிட்டி நோக்கி விரைந்து வர வேண்டும் என்று நாங்கள் கோரி நிற்கின்றோம். மீண்டும் அடக்குமுறையை பிரயோகிப்பவர்களுக்கு நாங்கள் சொல்லி நிற்கின்ற செய்தி, உங்கள் துப்பாக்கிகளுக்கு தமிழ் மக்கள் ஒருபோதும் அடிபணிய மாட்டார்கள். எங்கண்ட ஆள் கிணறு ஒன்று இருக்கிறது. எங்கண்ட இந்த பிகாரைக்கு பக்கத்தில் நீ கிட்டத்தட்ட அது நிலாவரையே ஒத்த ஒரு கிணறு. அது எங்கள் சகோதரனுடைய காணி. அந்த காணியில் தண்ணியை எடுத்து தெல்லிப்பளை போலீஸ் ஸ்டேஷன், பலாலி போலீஸ் ஸ்டேஷன், காங்கேசந்துறை போலீஸ் ஸ்டேஷன், மாவட்டம் போலீஸ் ஸ்டேஷனுகளுக்கு கொண்டு போகணும். இஞ்சாலே முன்னாலே ஒரு சின்ன 50 லிட்டர் பேரலில் தண்ணியை வச்சுட்டு அதை தண்ணியை தாங்கள் தானம் செய்யணும் என்று செய்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு காங்கேசந்துறையில் இருந்து சத்திரத்தந்து சந்தி வரையும் உள்ள கிணறுகள் தண்ணிக்கு காணும். ஒரு தண்ணியும் கூடாத தண்ணி இல்லை. எங்கள் நிலத்தை சுற்றி அப்போ இந்த விகாரம் இருந்தது. இப்போ வந்து நீங்கள் அந்த குடி தண்ணி எடுக்கிற கிணறு வந்து மறைக்கப்பட்டிருக்கிறதா? மறைக்கப்பட்டிருக்கு. அதுவும் விட இல்லை. அதில் விவசாயம் ஃபுல்லாக செய்யப்பட்ட விவசாயம் அந்த சொல்கிறேன் நான். அப்போ அந்த விகாரையில் எங்கண்ட சூழலை சுற்றி ஊரணியில் ஒரு அந்தோனியார் பாரிய சேர்ச்சின்னு இருந்தது. அதை நீங்கள் கலவரத்தின் பொழுது கலவரத்தினால் இராணுவத்தால் இடிக்கப்பட்டது. ஆனால் எங்கண்ட மற்ற சமுதாயம் இருக்கையில் நாங்கள் ஒரு கோயிலையே இடிக்கவில்லை. விகாராதிபதி சொல்லுகின்றார், இந்த கோயிலும் தமிழ் மக்களால் இடிக்கப்படவில்லை. அது இதோ ஒரு கூடாத ஆக்களால் அது இடிக்கப்பட்டிருக்கிறது. தாங்கள் விகாராதிபதியாக இருக்கையில் கூட இந்த விகாரையில் கள்ளக்காணியில் தான் அவற்றை விளம்புரியில் அவருடைய பீடாதிபதி இந்த பீடாதிபதி சொல்லுகிறார், கள்ளக்காணியில் விகாரை கட்டியிருக்கிறது என்று. அது இப்போ நாங்கள் பூர்வமாக அவரே சொல்லுகிறார், அந்த பீடாதிபதியே சொல்லுகிறார், கள்ளக்காணியில் எடுக்கப்பட்ட கடையண்டு இந்த புத்த விகாரை அது அகற்றப்பட வேண்டும் என்றது தான் அவற்ற குறிக்கோளும். அது நீங்கள் ஏன் உங்கண்ட பிகாரையை உங்கண்ட இடத்துல கட்டிட்டு ஏன் அந்த 22 பரப்பு காணியிலும் கட்டாமல் ஒரு 200 மீட்டர் தூரத்தில் இருந்து இப்போது அந்த சாந்தா வீதி கேசர் ரோட்டோடு ஏறுது, அந்த ரோட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறீர்கள். அதுலேயே வருது எங்களுடைய அந்த நேரத்திலே எங்கண்ட
மக்கள் எங்கண்ட மூதாதைகளால் ஒரு அந்த நேரத்தில் 42ஆம் ஆண்டு ஒரு 50 கடாக்கள் பலியிடப்பட்ட கோயில். அந்த கோயிலை மூடி அடைச்சி வச்சுக்கிறீர்கள், அதுக்கு போக முடியாது. ஆனால் இப்போது நீங்கள் இந்த பிகாரைக்கு வர்றதுக்கு 3 பாதையை பாவிக்கிறீர்கள். கொரிச்சி ரோட்டை பாவிக்கிறீர்கள், கலமல் ரோட்டை பாவிக்கிறீர்கள், சாந்தா ஒழுங்கையை பாவிக்கிறீர்கள். ஆனால் எங்களை பொதுமக்களை அதில் போக விடுகிறீர்கள் இல்லை. நான் காலமே அதில் வர அந்த ரோட்டை நான் இதாக அந்த சாந்தா வீதியால் வர அந்த ஒரு தமிழ் போலீஸ் என்னை மறித்தார். நான் சொன்னேன், நான் ஆங்கிலத்திலே தான் சொன்னேன். அவர் சொன்னார், என்ன புரோக்கன் இங்கிலீஷ் பேசுகிறீர்கள், நீ உன்னுடைய குவாலிஃபிகேஷன் என்னென்று கேட்டேன். அவர் சொன்னார், அதனோட சிங்களா ஒரு போலீஸ் என்னோட சரி ஐயா நீங்கள் போங்கன்னு சொன்னார். அப்படி ஆதிக்கங்கள் கூடிக்கொள்ளுகிறது. இதில் விடுபட்ட காணி ஒரு 25 வீடு இருக்கிறது. அதில் ஒருவரும் வந்து இருக்க முடியாது இருக்கிறது. என்னென்று சொன்னால் அந்த 25 வீட்டிலும் பொம்பளை முன்னணி தான் இருக்கிறது. ஆண்கள் ஒருவரும் இல்லை, எல்லாம் சுட்டு கொல்லப்பட்டுட்டார்கள். இந்த சுட்டு கொல்லப்பட்ட விவரங்களை நான் ஆணித்தரமாக யாருக்கும் கொடுக்க முடியும். நான் அதாலே இதுவரையில் எவ்வளோ பேர் இந்த கிராமத்தில் சுட்டு கொல்லப்பட்டவர்கள் 35 பேர். மற்றது அந்த 19 இடம்பெயர்ந்து போய்களில் 8 இளைஞர்கள் அரசடி ரோட்டால் சாந்த சந்தியாடியில் வச்சு சுட்டப்பட்டது. ஐயர் கூட ஒரு கோயிலில் பூசை செய்து போட்டு வந்த ஐயர் கூட அதில் பலியானார். அதில் 8 பேர். இதில் யூனியன் காலேஜுக்கு முன்னால் 8 பேர், எனக்கு பின்னால் வந்த 8 பேர் ஒரே புக்கார விமானம் அடித்து ஒரே இடத்துல பலியானார்கள். அவர்களை உரபேக்குகளில் போட்டு மயானத்தில் கொண்டே தாட்டு விட்டுனாங்க, மயானத்தில் கொண்டே எரித்துறாங்க. இந்த முறைப்படி எரித்துனாங்க. இப்போ என்ன காரணத்துக்காக இந்த பெண் தலைமத்துவ குடும்பங்கள் இந்த விடப்பட்ட காணியில் இருக்க முடியாமல் வராமல் இருக்கணும்? அவைக்கு ஆண் துணை இல்லாமல் நின்று வந்திருக்கிறது. இந்த விகாரைக்கு முன்னால் உள்ள இராணுவத்தின் ஆட்சியும் போலீஸின் ஆட்சியும் நாங்களே சாதாரண ஒழுங்கையாக போக முடியாமல் கிடக்கிறது. பெண் ஆதிக்கம் என்னென்று இதில் ஆதிக்கம் செய்ய முடியும். மற்றது அடுத்தது என்னென்று சொன்னால் இந்த காணியில் எங்கண்ட 200 பரப்பு காணி, ஒட்டு மொத்தமாக 214 காணியின் ஆக்கள்கிட்ட பேர் ஏஜி ஆஃபீஸுக்கு கொடுத்து அது கச்சேரிக்கு போய் அது அலௌட் பண்ணியாச்சு. அன்றைக்கு 5/1/2023 ஒரு 10 பேர் நாங்கள் போனாங்கள். இந்த காணிக்காரர் 9 பேரும் நான் கோயில் காணியின் அம்மாண்ட கோயில் காணி என்று போனது. அவர் சொன்னார், இந்த காணி கூடிய சீக்கிரத்தில் விடுவோம் என்று சொன்னவர். அதை விடவில்லை. அந்த பேராதபதி விடவில்லை. ஒரு சமய அனுஷ்டானங்கள் உள்ள பிக்கு இந்தளவுக்கு பொய்ய சொல்லி ஏமாற்றி எங்களை அவர் கிட்டத்தட்ட ஒரு நாள் பூராக அங்கே இருந்தது. அந்த இருந்த காணியில் அங்கே பார்க்கல அவர்கள் நாட்டு விடுத்த பைத்தங்க, வெண்டிக்காய், பூசணி அப்படியான மரங்கள் நாங்கள் செய்த இடத்தில் தாங்கள் இப்போ செய்து அதை மார்க்கெட் பண்ணுறார்கள். நாங்கள் செய்கிறதுக்கு நிலம் இல்லை. 42 வயதை தாண்டிய பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதற்கு குடும்ப எங்கெண்ட முறைப்படி, சிந்து முறைப்படி, சைவ முறைப்படி, யாழ்ப்பாண முறைப்படி ஒரு ஒரு பெண்ணுக்கு நகை, காணி, வீடு போன்ற சீதனமாக கொடுக்க வேண்டிய இருக்குது. இதில் எல்லாம் இருக்கிறது. ஆனால் காணி இல்லை, வீடு இல்லை. ஆக 42 வயதிற்கு பிறகு கல்யாணம் செய்து என்ன பிரயோசனம்? பல இன்னல்கள் இருக்கிறது. எங்களை பாழ விடுங்க. 50ஆம் ஆண்டு பிறந்த நான் 56ஆம் ஆண்டு ஒரு சாதுவான விதி தெரிஞ்ச வயது வந்த பொழுதும் இவ்வளவு காலமும் எல்லாம் ஒரு ரோங்கான வேயில் தான் போகிறார்கள்.
இந்த மண்ணங்களில் மண் துறந்த புத்தனைக்க மண் துறந்த புத்தனைக்க மண் துறந்த புத்தனைக்க மண் துறந்த புத்தனைக்க துறந்த புத்தனைக்க துறந்த புத்தனைக்க புத்தனைக்க துறந்த புத்தனைக்க மண் துறந்த புத்தனைக்க பௌத்த கொடி ஆக்கிரமிப்பு பௌத்த கொடி பௌத்த கொடி துறந்த புத்தனைக்க துறந்த புத்தனைக்க மண்டாவரிகளுக்கு பயமுறுத்தல்களுக்கு ஆயுதங்களுக்கு ராணுவத்துக்கு 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 மண் துறந்த புத்தனைக்க துறந்த புத்தனைக்க துறந்த புத்தனைக்க துறந்த புத்தனைக்க இந்த மண்ணங்களில் இந்த மண்ணங்களில் வடக்கெங்கிழக்கு 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 வடக்கெங்கிழக்கு